கல்லூரிக்கு என்னை அந்த கல்லூரியின் சார்பாக சிறப்பு விருந்தினராக ஏறக்குறைய 17-18 வருடங்களுக்கு முன்பு என்னை அழைத்திருந்தார்கள். அன்று பார்த்த அந்த தொடர்பில் இன்றும் அமர்நாத் அவர்கள் என்னுடைய நல்ல நட்பு வட்டத்தில் இருக்கிறவர் தான். இங்கே வரும்போது தான் எனக்கு தெரியும் அவருடைய கல்லூரி தான் இது. எந்த காரில் வரும்போது தான் சொன்னாங்க. பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் மிக முக்கியமான பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய SA பொறியியல் கல்லூரி ஏறக்குறைய 82 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்களை ஆசிரியராக கொண்டிருக்கிற அளவுக்கு பெருமைமிக்க கல்லூரியாக இருக்கிறது. பல்வேறு பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு பெரும் கல்லூரியில இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது என்னன்னா, கல்லூரி பருவம் என்பது ரொம்ப முக்கியமான பருவமாக நான் பார்க்கிறேன். நான் பள்ளி படிக்கும் போது எலிமெண்டரி ஸ்கூல், அதாவது தொடக்க பள்ளியில படிக்கும் போது எப்ப நாம ஹைஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற ஆசை இருக்கும். 5ஆம் வகுப்பு முடித்த உடனே ஹைஸ்கூலுக்கு போய் சேர்ந்த உடனே அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பெரிய நிலைக்கு விட்டோம் அப்படின்னு. ஹைஸ்கூல் முடிச்ச உடனே அந்த மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளியில் இருந்து மேல்நிலை பள்ளிக்கு போகிற போது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். +2 +1 நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிக்கலாம். 10வது வரைக்கும் ஆஃப்டர் ஆயிருந்தா எங்க இருக்கலாம். சரி, அப்போ போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மேல்நிலை பள்ளி முடித்த உடனே கல்லூரிக்கு போய் சேர போறோம். முதல் விஷயம் என்னன்னா, வாத்தியார்களுக்கு முன்னாடி கை கட்டிக்கிட்டு பதில் சொல்ல தேவையில்லை. கையை கீழே வச்சுக்கிட்டே நல்லா பேசலாம். அதே போல வண்ண உடைகளை உடுத்தலாம் என்று கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எப்பவுமே பள்ளியிலிருந்து அதாவது தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு போகும்போதோ, உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு போகும்போதோ, மேல்நிலை பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகும்போதோ இந்த இடத்தை நாம் பிரிகிறோமே என்கிற ஒரு சிறு வருத்தம் கூட எனக்கு ஏற்பட்டதே இல்லை. ஆனால் கல்லூரி காலத்திலே அந்த 3 ஆண்டுகளை முடித்துவிட்டு கல்லூரியை விட்டு பிரிகிற போது கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேருடைய விழிகளின் ஓரங்களிலும் ஈரம் இருப்பதை பார்த்தேன். காரணம், கல்லூரியை பிரிகிற போதுதான் நம் மனதில் மிகப்பெரிய கனம் எழுவதை நாம் உணர முடியும். ஏன்னா இப்ப ஏற்படுகிற நட்பு என்பது, இப்போது ஏற்படுகிற புரிதல் என்பது மிக முக்கியமானது. வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்ட பிறகு நுழைகிற ஒரு கல்வி பருவம் இந்த கல்லூரி பருவம் என்று நான் பார்க்கிறேன். என்னுடைய பாடல் ஒன்று நான் எழுதினேன், என் ஃப்ரெண்டை போல யாரும் வச்சான் என்கிற பாடல்ல, தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி ஆனா நட்புதான் உயர்ந்தது 10 படி என்று அந்த பாடல் இருக்கும். ஏனென்றால் அந்த நட்பின் தாற்பயத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு முக்கியமான பருவமாக இந்த கல்லூரி பருவத்தை பார்க்கிறேன். இந்த கல்லூரியிலே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இதற்கு பிறகு உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். எனவே இந்த பருவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சாதாரண ஒரு காட்டு செடி மாதிரி. நான் சினிமா பாடலாசிரியராக போகிறேன் என்ற போது எல்லோரும் சிரித்து விட்டார்கள். இவன் எப்படி சினிமா பாடலாசிரியராக முடியும் என்று நான் பள்ளி காலத்திலே சொல்லும் போது சிரித்தார்கள். நான் கல்லூரியிலே மாநில முதல் பேச்சு போட்டி, கவிதை போட்டி என்று வெற்றி பெற்ற உடனே நான் பாடலாசிரியராக போகிறேன் என்கிற போது சிரிப்பதிலே பாதி பேர் குறைந்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய லட்சியங்களை நோக்கி, என கல்லூரி காலத்திலே நாம் ஒன்று முடிவெடுக்கிறோம் என்றால் அந்த முடிவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஏனென்றால் அதற்குரிய தகுதியை நாம் ஓரளவுக்கு வளர்த்து கொண்டுதான் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்ப திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியிலே நான் மாணவனாக பாடலாசிரியராக போறேன் என்னுடைய மாணவ பருவத்திலே சொன்ன போது ஓரளவுக்கு நம்பினார்கள். ஏன் அப்பவும் நிறைய பேர் கண்ணதாசன் கோலோச்சிய சினிமாவிலே, வாலி அவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிற சினிமாவிலே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னுடைய பெரும் விஷயத்தை பதித்த இந்த சினிமாவில நீங்க இந்த மாதிரி கிராமத்துல இருந்து, ஏன்னா எங்க கல்லூரி பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல இருந்து ஒருத்தரும் சினிமா அறிமுகமானவர்கள் இல்லை. என் மாவட்டத்திலிருந்து யாரும் அறிமுகமானவர்கள் இல்லை. அல்லது நான் பெரிய வசதியான குடும்பத்திலே இருந்து வந்தவனும் இல்லை. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். எந்த விதத்திலேயும் இவன் சினிமாவுக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்திலே இருக்கிறானே, எப்படி இவன் பாடலாசிரியராக போகிறான் என்று எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதே சினிமாவில் நான் 2500 பாடல்களை எழுதி ரஜினிகாந்த் அவர்களிலே இருந்து, கமல்ஹாசன் அவர்களிலே இருந்து, விஜய் அவர்களிலே இருந்து, அஜித் அவர்களிலே இருந்து இன்றைக்கு நான் திரைப்பட துறையில பாடல் எழுதாத நடிகரே இல்லை என்கிற அளவுக்கு நான் பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றால், என்னை போன்று ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒருவனால் தான் நினைத்ததை சாதிக்க முடிகிறது என்றால், இவ்வளவு பெரிய கல்லூரியில் இருக்கிற உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகில் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பதை பார்த்து நான் பெருமகிழ்வு அடைகிறேன். 270 ஆசிரியர் பேராசிரியர்கள் என்று நான் வரும்போது பார்த்து கொண்டு வந்தேன்.
அதுல 82 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்களாக, பெரும் மரியாதைக்குரியவர்களாக, ஸ்காலர்களாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர்களை பெற்றிருக்கிற மாணவர்கள் தங்களது வாழ்க்கையில மிகப்பெரும் உச்சங்களை அடைகிறார்கள். சாக்ரட்டிஸுடைய மாணவர் தான் பிளாட்டோ என்று சொல்வார்கள். பிளாட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் அதிகாரத்தை நோக்கி சென்றவர் என்றாலும் கூட மிகச்சிறந்த ஆசிரியர்களின் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டவர் என்பதனால் அவருடைய வெற்றிகள் எல்லாம் விசாலமானதாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் என்று போற்றப்படுகிற மகா என்கிற வார்த்தையை வரலாற்றிலே பெற்ற ஓரிருவரில் அலெக்சாண்டரும் மிக முக்கியமானவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவரது வாழ்விலே பார்த்தால் அவர் எப்படிப்பட்ட ஆசிரியரால் வார்த்தெடுக்கப்பட்டவர் என்பதை நாம் கண்டு உணர முடியும். ஒரு முறை ஒரு நாட்டில் போயிட்டு அவர் போராடி வெற்றி பெற்ற பிறகு, அந்த மன்னனை வீழ்த்தி விட்ட பிறகு கடற்பயணத்திலே இருக்கிறார். அப்படி கடற்பயணத்திலே இருக்கிற போது அலெக்சாண்டருக்கு விஷக்காய்ச்சல் வந்து விடுகிறது. தன்னோடு மருத்துவரும் இல்லாத ஒரு சூழல், மருந்தும் இல்லாத சூழல். அந்த ஊரிலே இருக்கிற ஒரு மருத்துவனை அழைத்து வந்து அவனை தனக்கு மருந்து தர சொல்லி அந்த கசாயத்தை வாங்கி குடிக்கிறார். அந்த மருத்துவன் கொடுக்கிறத அப்ப பக்கத்தில் இருந்த ஒரு போர் வீரன் சொல்றான், ஐயா, நீங்கள் எதிரி நாட்டை வீழ்த்தி இருக்கிறீர்கள், அந்த மன்னனை கொண்டிருக்கிறீர்கள், அந்த மக்களை நீங்கள் வந்து போராடி சூறையாடி இருக்கிறீர்கள். ஆனாலும் கூட அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு மருத்துவனின் கையால் ஒரு கசாயத்தை, ஒரு மருந்தை வாங்கி இவ்வளவு நம்பிக்கையோடு குடிக்கிறீர்களே, எதுவும் பிரச்சனை வராதா என்று கேட்டபோது அலெக்சாண்டர் ஒன்று சொன்னாராம், நான் வீழ்த்தியது வேறு கதை, அவன் போராடி வீழ்ந்தான், இது போர் தர்மம். ஆனால் ஒரு மருத்துவன் என்கிற வருகிற போது, ஒரு உண்மையான மருத்துவன் தன்னுடைய நோயாளிக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான். அவனை பார்த்தால் உண்மையான மருத்துவன் என்பதை அவனது கண்களிலேயும் அவனது செயற்பாடுகளிலேயும் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று அலெக்சாண்டர் சொன்னான். இந்த குறிப்பறிதலின் மூலமாக இந்த உலகத்தை அலெக்சாண்டர் பார்த்ததனால்தான் மகா அலெக்சாண்டர் என்று வரலாற்றிலே பேசப்படுகிற ஒரு மாபெரும் ஆளுமையாக அவர் உருவாகிறார். அப்படி ஆசிரியர்களால் வார்த்தெடுக்கப்படுவதுதான் சாக்ரட்டிஸ்ல இருந்து, பிளாட்டோல இருந்து, அரிஸ்டாட்டில இருந்து அப்படி உருவாகிற ஒரு மாணவனாக அலெக்சாண்டர் இருந்ததனால்தான் அவன் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரும் தடயங்களை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்கிறான். சாக்ரட்டிஸை தான் நான் மிகச்சிறந்த ஆசிரியர்களுக்கு உதாரணமா சொல்லுவேன். சாக்ரட்டிஸ்க்கு வந்து அந்த நாட்டிலே வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்ட பிறகு அவர் வெகு விரைவிலே இறந்து போய் விடுவார் என்கிற சூழல் இருந்த போது கூட அவர் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தாராம். இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற மனிதன், இன்னும் ஒரு வாரத்தில் சாக போறவர் எதுக்கு புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது, நான் இறப்பதற்கு முன்பு ஒரு புதிய விஷயத்தை படித்துக் கொண்டே சாக வேண்டும், இறப்பதற்கு முன்பு ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். சாக்ரட்டிஸை உண்மையிலே ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, அவர் கடைசி வரையும் தன்னை மாணவராக வைத்துக் கொண்டவர் சாக்ரட்டிஸ் என்று சொல்லுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. நான் எந்த பள்ளி கல்லூரிக்கு போனாலும் அதை சொல்லுவது வழக்கம். சாக்ரட்டிஸுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட உடனே அவர் விஷக்கோப்பை அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்ட அந்த சூழலிலே அவரை சுற்றி அவரது மாணவர்கள் எல்லாம் கண்களில் தாரையாக நீரோடு உட்கார்ந்து இருக்கிற போது சாக்ரட்டிஸ் அவர்களை பார்த்து கேட்டாராம், எதற்கு நீங்கள் எல்லாம் கண்ணீரில் ஈரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் தோழர்களே என்று கேட்டபோது அந்த மாணவர்கள் சொன்னார்களாம், ஐயா, தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, தத்துவ ஆசிரியராக எங்களுக்கு எல்லாமாக இருந்த நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்து போய்விட போகிறீர்கள் என்று நினைக்கிற போது எங்களுக்கு தாங்க முடியாத துயரம் வந்து தடுப்புகிறதை, என்ன செய்வது என்று அவர்கள் சொன்னார்களாம். உங்களை இன்னும் சற்று நேரத்தில் இழந்துவிட போகிறோம் என்று நினைக்கிற போதே இதயம் நெக்குறுகிறது, என்ன செய்வது என்று அவர்கள் சொன்ன போது சாக்ரட்டிஸ் அவர்களை பார்த்து ஒன்று சொன்னாராம், முட்டாள்களை, அழுவதை நிறுத்துங்கள், வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். இந்த உலகத்தில் எந்த ஆசிரியரின் மாணவனுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் வாய்ப்பு எனது மாணவர்களாகி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மனிதன் இப்போது சாக போகிறேன், ஒரு மனிதன் சாக போவதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்திலே இருந்து குறிப்பெடுக்கிற வாய்ப்பு வேறு எந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்குமா? ஆனால் எனது மாணவர்களாகி உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் வழங்கப் போகிறேன். இந்த விஷக்கோப்பையில் இருந்து விஷத்தை நான் குடித்து விட்ட உடனே என் உடலிலே எந்த விதமான மாற்றங்களை அது நிகழ்த்துகிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவற்றை நீங்கள் குறிப்பிடுங்கள். அது வருங்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். ஒரு மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதை பக்கத்தில் இருந்து அறிவியல் பூர்வமாக அருகிலிருந்து பார்க்கிற வாய்ப்பை பெற்ற மாணவர்கள் என்கிற பெருமையை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி அந்த விஷக்கோப்பையை எடுத்து சாக்ரட்டிஸ் குடித்து விட்டார். அப்படி குடித்து விட்ட பிறகு தன்னுடைய உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று சொன்னார். குடிச்சுட்டா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒண்ணுமே தெரியல, கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்னுடைய மார்பு அணைப்பது போல் இருக்கிறது, வார்த்தைகள் வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயங்குகிறது, இனிமேல் என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு ஓதுட்டாரா சாக்ரட்டிஸ்.
தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நொடியை கூட பாடமாக மாற்றி தன்னுடைய மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த மாபெரும் ஆளுமை சாக்ரட்டிஸ் தான் ஆசிரியர்களுக்கு மாபெரும் உதாரணம் என்று நான் சொன்னேன். ஏன்னா ஆசிரியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. ஏன்னா ஒரு ஆசிரியர் தன்னை போன்று ஒரு ஆசிரியரை உருவாக்க முடியும், தன்னை விட மேலான ஒரு அறிஞரை உருவாக்க முடியும். இந்த உலகத்தில் எத்தனை சாதனைகள் புரிகிறவர்களும் ஆசிரியர்களிடத்தில் இருந்து தான் உருவாகிறார்கள். சில நேரங்களில் அந்த தாய் தகப்பனே ஆசிரியராக இருப்பார்கள். வீரசிவாஜி தன்னுடைய வாழ்க்கையிலே மாபெரும் வெற்றியை பெற்றதற்கெல்லாம் அவரது அன்னையை மிகப்பெரிய காரணமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் அவரது அன்னையே ஆசிரியராக இருந்து இதை நீ செய்ய வேண்டும், அதை நீ செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் இந்த எந்த பருவத்திலேயும் எங்கு எதை கற்றுக்கொண்டாலும் அது வீணாவதே இல்லை. நான்லாம் பார்த்தீங்கன்னா கணிதத்துறை மாணவன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இன்னைக்கு நான் பாடல் எழுத வந்திருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க தமிழ்துறை மாணவர் கூட கிடையாது. ஆனால் தமிழ்துறை மாணவன் இல்லையே ஒழிய நான் பொறுத்தவரையில் பல விருதுகளை பெற்றவன். எங்கள் கல்லூரியில் இருக்கும்போதே கல்லூரி மாணவ நாவலராக மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில், மாநில அளவிலான கவிதை போட்டிகளில் முதல் பரிசு, பெரிய இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் படிப்பை தாண்டி, கல்லூரி படிப்பை தாண்டி வெளியிலே எனக்கு தமிழின் மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்ததை மறுக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் நீங்க பள்ளியில கல்லூரியில சொல்லப்படுகிற பாடத்தை மட்டும்தான் படிக்க வேண்டும் என்பதில்லை. இந்த உலகம் திறந்த பல்கலைக்கழகமாக உங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்து பயில ஆரம்பிக்கிற போது உங்கள் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். சினிமா பாடல்ல கூட நீங்க இலக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும். சினிமா பாடல்கள் கூட இங்க பாடல் இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஓமை அணிக்கு என்ன உதாரணம். ஒரு காலத்தில் நாங்கள் கல்லூரியில படிக்கும் போது கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை சொல்லுவார்கள். அவள் சிரிக்கிற சிரிப்பு சில்லறையை தூக்கி கீழே போட்டா ஜல்லுன்னு வருது இல்லை, அந்த மாதிரி ஒளியாக இருக்கிறது என்று கண்ணதாசன் பாடியதை சொல்லுவார்கள். எவ்வளவு அற்புதமான ஓமை அணி. அதே போல ஆயிரக்கணக்கான ஓமைகளை நீங்கள் பாடல்களிலே பார்க்கலாம். நான் சமீபத்தில் ஒரு பாடல் புஷ்பா படத்துல பாட்டு எழுதினேன், சாமியே வாயா சாமிங்கிற பாடல். அதுல ஒரு இடம் வரும், உன் ரெண்டு கண்ணையும் பார்க்கும் போது தண்டு கடத்துல நண்டு இது சாமி, உனது இரண்டு கண்களையும் பார்க்கிற போது என் முதுகு தண்டுவடத்தில் நண்டு மேய்வது போன்று ஒரு உணர்வு வருகிறது என்று சொல்லுகிற போது அந்த ஓமை மிகப்பெரிய ஓமையாக பாராட்டப்பட்டது. சிங்கம் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், காதல் வந்தாலே காதல் ரெண்டும் தன்னாலே என்று. அந்த பாடல்ல இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ ஏசி என்று ஒரு பெரும் இலக்கியவாதிகள் எல்லாம் பாராட்டிய வரியாரு. இடுப்பை கொண்ட ஊசி மாதிரி சிறியதாக இருக்கிறது, சிரிப்பு விண்டோ ஏசி மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறது என்று அந்த பாடலிலே வரும். இப்படி உவமையை நீங்கள் எங்கே இருந்து வேண்டுமானாலும் கண்டுகொள்ள முடியும். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று தமிழிலே ஒன்று இருக்கிறது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து கற்க கசடர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக. அப்படி நீங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு நீங்க நிறைய சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சொற்பொருள் பின்வரும் நிலையணியை வைத்து ஒரு பாடல் எழுதலாம் என்று நான் புஷ்பா படத்தில் இன்னொரு பாடலிலே முயற்சி செய்தேன். பார்வை என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிற மாதிரி ஒரு பாடலை செய்யலாமே அப்படின்னு அந்த பாட்டு. என்னன்னா, பாக்குற பார்க்காம நீ எங்க போற, பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர, காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்குறியே, கண் முன்ன நான் இருந்தும் கடந்து போகிறியே இந்த பாட்டு வரும். அதுல ஒரு இடத்துல வரும், பாதகத்தி ஒன்ன நான் பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே, பாவம் பார்க்காம பார்வை கற்பூர தீபமா சிவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. அந்த பார்வையில தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் வியந்து போனார். சார் இப்படி ஒரு இது இருக்கு, இப்படி ஒரே சொல் திரும்ப 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 பயின்று அதே விதமான பொருளை சொல்வதற்கு சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்று ஒரு அணி இருக்கிறது தமிழிலே. அதை இந்த பாடலிலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பாதகத்தி ஒன்னா பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே, பாவம் பார்க்காம பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி என்று இந்த பாடல். இப்படி பல்வேறு விஷயங்களை ஒரு பாடலிலே கொண்டு வர முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு அணி இருக்கிறது, தற்குறிப்பேற்ற அணி. ஒரு கவிஞன் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தில் தான் விரும்புகிற கருத்தை புகுத்துவதற்கு பேர் தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாக நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் இயல்பாக போய் மறையும், ஆனா கண்ணகியினுடைய நிலையை பார்க்க செய்யாமல் போய் சூரியன் அமிழ்ந்தது என்று இளங்கோவடிகள் பாடியிருப்பார்.
தானாக போய் மறைகிற அந்த சூரியனை கவிஞன் தன்னுடைய கருத்தை உள்ளே ஏற்றி சொல்லி அதை சொல்ல முடியும். அப்படி ஒரு பாடல் நான் சமீபத்தில் கங்குவா படத்துல ஒரு பாடல்ல பண்ணியிருந்தேன். மன்னிப்பு என்கிற பாடல், மன்னிப்பை பற்றி கொண்டாடுகிற ஒரு பாடல். இந்த மன்னிப்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, மன்னிப்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகமே அடித்து பிடித்துக் கொண்டு வரும் காங்கிரீட் காடுகளாக எல்லோரும் மிருகங்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் வரும். மன்னிப்பை கொண்டாடுகிற பாடல் அந்த பாடல்ல ஒரு இடத்துல இருக்கும், இலை என்னும் கண்ணீர் சிந்த மரம் செய்த பாவம் என்ன. இலை என்கிற கண்ணீரை இந்த மரங்கள் சிந்திக் கொண்டிருக்கின்றதே, அதுக்கு அந்த மரங்கள் என்ன பாவம் செய்தன? இலை என்னும் கண்ணீர் சிந்த மரம் செய்த பாவம் என்ன, இளவேநீர் காலம் வந்து பூக்கள் நீட்டி புன்னகை செய்கிறதே அப்படின்னு. இலை என்கிற அந்த கண்ணீரை மரங்கள் சிந்துவதற்கு அவை செய்த பாவம் என்ன? ஆனால் அந்த பாவத்தை மன்னிப்பது போல இளவேநீர் காலம் தன் கைகளில் பூக்களோடு வந்து நீட்டி மன்னிப்பு சொல்கிறதே என்று அந்த பாடல் வரும். அந்த பாடலை, அதாவது இந்த கருத்தை சொல்லி இயல்பாக நடக்கிற ஒன்றை சொல்லி வேறொரு சம்பவத்தை அதில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த வாய்ப்பை அந்த பாடலிலே நாம் பயன்படுத்தி இருக்கோம். அதனால இந்த உலகத்தில் எதிலிருந்து வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். திரைப்பட பாடல்கள் தானே என்று ரொம்ப சர்வசாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். திரைப்பட பாடல்களிலே அபாரமான சில விஷயங்கள் அதில் இருக்கும். ரொம்ப எளிமையாக மக்களுக்கு போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை அதை நாம் பார்க்க முடியும். என்னுடைய முதல் பாடலான பூவியில் பாட்டு பிடிச்சிருக்கா என்கிற பாடலிலே ஆலமரத்தில் உன் பேரை செதுக்கி நான் ரசிச்சது நினைப்பு இருக்கா என்பதெல்லாம் நான் பள்ளிக்கு போகிற போது புங்க மரத்துல வந்து பெயரை எழுதி வைத்திருப்பார்கள். தனக்கு பிடித்த பெயரை அல்லது தனது பெயரை பொறித்து வைத்திருப்பார்கள் மாணவர்கள். அந்த நினைவுகள் தான் பாடலாக மாறுகின்றன. சிறு வயதிலே நாம் கடந்து வருகிற விஷயங்கள் தான் பாடல்களாக மாறுகின்றன. என்ன கூட மரியாதைக்குரிய நடிகை தேவயானி அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்பாங்க, என்னங்க அந்த முளைச்சி 3 இலையும் விடல பாட்டு என்ன காய்கறி மார்க்கெட்டில் உட்காந்து எழுதுனீங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா விரல் வெண்டைக்காய், காது அவரைக்காய், மூக்கு மிளகா, மூக்குத்தி கடுகா, கனிந்த காய் தோட்டம் நீதானா என்று காய்கறிகளாக அந்த பாடல் முழுக்க பயின்று வரும். உண்மையிலேயே அந்த பாடல் எப்படி உருவானது என்றால் அதற்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. ஒரு முறை அந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன்ராஜா அவர்கள் எனக்கு போன்ல அழைக்கிறார். விஜய் நடிக்கிற படம், ஜெனிலியாவும் ஹன்சிகா மோத்வானியும் ஹீரோயின்களாக நடிக்கிறார்கள். ஒரு பாடல், ஒரு டூயட் பாடல் உருவாக்க வேண்டும் என்று என்னை அழைக்கிறார். நான் என்னுடைய வீட்டை விட்டு கார்ல வந்து ஏறி அப்படி உட்காரும் போது பக்கத்துல ஒரு தாய் தன் மகனை பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறார். முளைச்சு 3 இலை வெள்ளை, இதுக்கு வர திமுறை பாருன்னு. எனக்கு பல்லவி கிடைத்து விட்டது. சரி, முளைச்சு 3 இலையும் விடலும் பல்லவி ஆரம்பிக்கலாம் என்று முடிவு பண்ணி அப்படி கார்ல போயிட்டு இருக்கிறப்போ உடனே அந்த முழு பல்லவியை எழுதி முடிச்சிட்டேன். விரல் வெண்டைக்காய், உன் காது அவரைக்காய், மூக்கு மிளகா, மூக்குத்தி கடுகா, கனிந்த காய் தோட்டம் நீதானா. அதை ரொம்ப அழகா விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்தார். முளைச்சி 3 இலைய விட அருவ உலக அழகி மெடல, விரல் வெண்டைக்கா, உன் காது அவரைக்கா, மூக்கு மிளகா, மூக்குத்தி கடுகா, கனிந்த காய் தோட்டம் நீதானா அப்படின்னு. அது பெரும் புகழ்பெற்ற பாடலாக அமைச்சு. சரி, முளைச்சி 3 இலையை விடலை என்கிற அந்த வார்த்தையை நான் போகிற போது அந்த தாய் கொடுத்தார். ஆனா அந்த காய்களை, காய்கறிகளை உடலின் அங்கமாக வருவது எங்கே இருந்து நம் மனதுக்குள் வந்திருக்கும் என்று நான் பிறகு யோசித்த போது, எங்க ஊர்ல சிறுதொண்டர் நாடகம் நடக்கும் வருஷம் பூரா. வருஷத்துக்கு ஒரு முறை சிறுதொண்டர் நாடகம் எங்க ஊர் கிராமத்துல, குக்கிராமம், அது 1.5 தெரு மட்டுமே கொண்ட ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல மல்லியாவரம் என்கிற கிராமத்துல சிறுதொண்டர் நாடகம் நடக்கும். சிறுதொண்ட நாயனார் என்னன்னா அவர் மிகச்சிறந்த சிவனடியார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு சிவனடியாருக்கு உணவு படைத்து விட்டு தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு விரத கோலம் கொண்டு இருக்கக்கூட ஒரு மனிதர். ஒரு நாள் மட்டும் பார்க்கிறார், சிறுதொண்ட நாயனார் விரதம் முடிப்பதற்கு முன்பு போய் சிவனடியார்களை தேடுகிறார். சிவனடியார்கள் எங்குமே இல்லை. பாதையில் ஏதேனும் சிவனடியார் வருகிறாரா என்று தேடி பார்க்கிறார். ஒருவரும் வருவதாக தெரியவில்லை. சரி, கடைசியில தோண்டி தொடங்கி ஒரு வயதான பழுத்த சிவனடியார் ஒருத்தர் அப்படி தள்ளாடி வந்து கொண்டே இருக்கிறார். சிறுதொண்ட நாயனார் போய் அவரது பாதங்களிலே விழுந்து, ஐயா வாருங்கள், எங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் அமுதுண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறார். அப்ப அந்த சிவனடியார் சொல்றாரு, இல்லையா எனக்கு சாப்பிடுற மூடு இல்லை அப்படிங்கிறார். இல்லையா, நீங்க வந்து எங்களோட சாப்பிட்டாதான் எங்களுடைய விரதத்தை நாங்கள் கை கொள்ள முடியும், கொஞ்சம் வந்து நீங்க சாப்பிட்டு போகணும். சரி வர்றேன், என்ன சாப்பாடு தருவேன்? வெண்டைக்காய் பொரியல் வைக்கிறேன். ஐயோ, வெண்டைக்காய் வந்து சிவனுடைய விரலாச்சே, அதை நான் சாப்பிட மாட்டேன். முருங்கைக்காய் சிவனுடைய ஜடையாச்சே, அதை நான் சாப்பிட மாட்டேன். பூசணிக்காய் சிவனுடைய தொந்தியாச்சே, அதை எப்படி நான் சாப்பிடுவேன்? இப்படி நீங்கள் ஒவ்வொரு காய்கறி, புடலங்காய் அது இன்னொன்னு, அது இவருடைய காலை என்று எதேதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒழி அவர் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படி ஒவ்வொரு
தாயையும் தன்னுடைய உடலுக்கு இணையாக அவர் மாற்றி சொல்லுவார். கடைசியில் என்ன சாப்பிடுவோம், அப்புறம் பிள்ளைக்கறி சாப்பிடுவோம்னா அது பெரிய புராணமா போயிட்டு இருக்கும். இப்படி உடலின் பாகங்களை காய்கறிகளுக்கு இணையாக ஒப்பிடுவதை நான் சிறு வயதில் கேட்டு கேட்டு வளர்ந்ததனால் தான் இந்த பாடல் எழுதும் போது இயல்பாக ஒரு கதாநாயகியை வர்ணிக்கிற உடலின் பாகங்களாக காய்கறிகளினுடைய அந்த இது வந்திருக்கும் என்று நான் யோசித்த போது, இந்த உலகில் நீங்கள் படித்து வளர்கிற, பார்த்து வளர்கிற, கற்று வளர்கிற எந்த விஷயமும் உங்களை விட்டு போகாது. நீங்கள் ஏதோ ஒரு துறையில் நீங்கள் போயிருக்கிற போது அந்த துறையிலே அது உங்களுக்கு பயன்படும். அது நீங்க மாற்றிக்கொண்டே முடியாது. நான் நிறைய பேர் என்னுடைய கந்தசாமி படத்தினுடைய பாடல்கள்லாம் கேட்ட பிறகு இவரெல்லாம் பெரிய அமெரிக்க ரிட்டன் மாதிரி எழுதிக்கிற எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி, மியா மியா போன, டேடி மம்மி வீட்டில் போன்ற பாடல்களாக இருக்கட்டும், அலேகரா அலேகரா, என் பேரு மீனா குமாரி, மியா மியா போன்ற பாடல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் இருக்கும். மென்பொருள் இளைஞர்களுடைய மொழியை பயன்படுத்தி இருக்கு. ஆனா நான் பிறந்தது ஒரு கிராமமாக இருக்கும். நீங்கள் எங்கே பிறந்து வளர்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை, எதை நோக்கி உங்களுக்கு தேடல் இருக்கிறது என்பதை பார்த்துதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு பாட்டு, கருத்தவனாங்க கலீஜா பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. விளிம்பு நிலை ஐயா இங்க சொல்லும் போது கூட சொன்னாங்க, மக்கள் மொழி கவிஞர் என்கிற விருதை அந்த பாடல் தான் எனக்கு பெற்று தந்தது. எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களால் அந்த விருது தரப்பட்டது. விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு, நான் போய் அந்த குப்பத்திலேயும் பேட்டையிலேயும் வசித்ததில்லை, ஆனால் அவர்களோடு புழகுகிற போது அவர்களிடத்திலே இருந்து நம்மால் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கருத்தவெல்லாம் கலீஜா, கருப்பா இருக்கிறவங்க தப்பா நினைப்பான், வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் என்கிற ஒரு மித்து இருக்கு இல்லையா, அந்த மித்துக்கு எதிரான ஒரு பாடல் அந்த பாடல். உதவின்னு கேட்டாக்கா அப்பார்ட்மெண்டாலும் நைஸா அப்பிட்டாவது போனை சுவிட்ச் ஆஃப் செய்வாரு, எவனுமே அழைக்காம குப்பம் கோப்பாரு, கூட நிற்பாரு, எடுத்து வேலை பார்ப்பாரு. ஊருக்கு சொந்தக்காரன் ஊருக்கு வெளியே நின்னா பேருக்கு சென்னக்காரன் ஏதேதோ சட்டமானா சர்வபுரு காரி இங்க ஓடும் பாரு, இந்த சாலையெல்லாம் போட்டு வச்ச ஆளு யாரு, நெட்டு குத்தா நிக்குதுப்பா ஷாப்பிங் மால், அதை நிக்க வச்ச பொம்பை எங்க குப்பம் ஆளு, தாஜ்மஹால் கட்டினதே கொத்தனாரு ஷாஜகான் கிட்ட கேட்டா கூட ஒத்துப்பாரு என்று அந்த பாடம் வரும். விளிம்பு நிலை மக்களினுடைய அந்த பிரச்சனைகளை, அதை எழுவேலைக்காரா என்று ஒரு பொதுவுடைமை பாடலும் வரும். விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள அவர்களோடு பழகுவதன் மூலமாக, இலக்கியத்தை படிப்பதன் மூலமாக நாம் பல்வேறு விஷயங்களிலே அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு தான் இது நான் சொல்ல வருகிறேன். இந்த உலகத்துல நாமெல்லாம் ஒரு ஐயா அவர்கள், சாலிவாகன் ஐயா அவர்கள் இப்ப வரும்போது அவருடைய கைபேசியில இருந்து சில காணொலிகளை எனக்கு காண்பித்தார். பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. தமிழை ஒரு சிங்கு பேசுறார், தமிழனுடைய பெருமை. தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்காத சிங்கு தமிழை பற்றி அப்படி பேசுகிறதை அவர் பெருமிதத்தோடு காட்டிய போது நான் பெரும் மகிழ்வடைந்தேன். தமிழுக்கு கிடைத்திருக்கிற பெருமை போல இந்த உலகத்திற்கு இன்னொரு மொழியில் இல்லை, இந்த இன்னொரு மொழிக்கு இல்லை. உலகின் மிக மூத்த மொழி தமிழ். இந்தியாவின் மிக மூத்த மொழி மட்டுமல்ல, உலகின் மிக மூத்த மொழி தமிழ். அந்த மொழியை தாய்மொழியாக கொண்ட, அந்த மொழியில் நன்கு புலமை பெற்றிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கான பெருமை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழில் தேட தேட அதுல எல்லையில்லாத உங்களுக்கு பொக்கிஷங்கள் கிடைப்பதை நாம் பார்க்க முடியும். தமிழை படித்தாலே போதும். மற்ற மொழிகளை படிக்கிற போது ஒரு மொழியை படிக்கிறீர்கள், தமிழை படிக்கிற போது ஒரு கலாச்சாரத்தை படிக்கிறீர்கள். தமிழில் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வரலாற்றை கண்டு வர முடியும். சம்பளம் என்கிற வார்த்தை, அளம் என்றால் உப்பு, உப்பளம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதி காலத்திலிருந்து சம்பளம் என்பது சேலரி, அப்படி கொடுக்கறதுக்கு ஊதியமாக உப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள். உப்பையும் நெல்லையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த பண்ட மாற்று தானே, அந்த காலகட்டத்தில் நெல்லையும் உப்பையும் தான் சம்பளமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிலே இருக்கிற உப்பையும் அந்த சம்பா என்கிற நெல்லையும் கொடுத்ததனால் சம்பளம் என்றே பெயர் வந்தது என்று அந்த வார்த்தையின் பின்னால் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் நீங்க பாக்குறப்போ நீங்க தமிழ் வார்த்தைகளை பற்றி எந்த காலகட்டத்திற்கு பிறகு இலக்கியத்திலே இந்த வார்த்தை வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எந்தெந்த பொருள் எந்தெந்த நாட்டிலே இருந்து வந்திருக்கிறது. மெக்சிகோல இருந்து இந்த பொருள் வந்திருக்கிறது, மிளகாய் எந்த ஊரிலே இருந்து வருகிறது. மிளகாய் என்பது மிளகு காய் என்பதுதான். மிளகுதான் நம்முடைய பூர்வீக உணவு. ஒரு மிளகு மாதிரியே காரமா இருக்கிற ஒரு பொருள் நம்ம நாட்டிற்கு வந்த உடனே அது மிளகு காய் என்று சொல்கிறான். மிளகு மாதிரி காரம் பற்றிக் கொள்கிற ஒரு காய், எனவே அது மிளகாய் என்று தமிழிலே உருவாகிறது. இப்படி வார்த்தைகளின் பின்னால் நீங்கள் போய் தேட ஆரம்பிப்பீர்கள் என்றால் பெரும் பெரும் பொக்கிஷங்களை நீங்கள் தமிழிலே கண்டுணர முடியும். நிறைய நீங்க தமிழ் இலக்கியம் படித்தவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சுகமானதாக மாறும். நம்முடைய பாரம்பரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்க எல்லாம் அறிவியல் துறையிலே இருக்கிற மாணவர்கள், பொறியியல் துறையிலே இருக்கிற மாணவர்கள்,
நமக்கெல்லாம் தமிழ் எதற்கு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பொறியியலில் பட்டம் பெறுங்கள், வாழ்க்கையின் உயரத்திற்கு போங்கள், நிச்சயமாக உங்கள் கல்லூரி அதற்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும். ஏன்னா இன்னைக்கு 95% மாணவர்களை பெரும் பெரும் பொறுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற எஸ்ஏ பொறியியல் கல்லூரியிலே நீங்கள் படிக்கிற மாணவர்கள் என்பதால் நீங்கள் அதை பற்றி பெரும் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் அப்படி சென்று ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை அடைகிற போது நீங்கள் தமிழை உங்கள் இதயத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் பிள்ளைகள் என்பதிலே தமிழ் கலாச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வெறும் மொழி மட்டும் இல்லை, அதுல பெரிய அறிவியல் இருக்கிறது. சாதாரணமா நீங்க கிராமப்புறத்துல போனீங்கன்னா ஒரு காலையில கோழி கொக்கரக்கோ என்று குரல் எடுத்து கூவுகிறது என்றால் அந்த கோழி இருக்கிற பூமி உயிர்ப்போடு இருக்கிறது என்று பொருள். ஏன்னா கோழி இரவு முழுக்க அங்க இருக்கிற புழு பூச்சிகளை தின்று அந்த கோழி கொக்கரக்கோ என்று சேவல் கூவுகிறது என்றால் அந்த மண்ணிலே உயிர்ப்பு இருக்கிறது, அந்த மண்ணிலே நிறைய உயிர்கள் வாழ்கின்றன என்பதை நாம் கண்டுணர முடியும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களிலே இருக்கிற விஷயங்கள். ஒரு மாட்டை, ஒரு பசுமாட்டை நீங்கள் ஒரு நிலத்திலே விட்டீர்கள் என்றால் அந்த பசுமாடு அப்படி இப்படி புல்லை எல்லாம் மேய்ந்து விட்டு எங்கே போய் யார் அமர உட்காருகிறதோ அந்த இடத்திலே தோண்டி பார்த்தால் அங்கே நீர்வளம் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நம்மை விட விலங்குகளுக்கு சக்தி அதிகம், கிரகிக்கும் சக்தி அதிகம், மோப்ப சக்தி அதிகம் என்று நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? அப்படி அந்த பசு எங்கே போய் உட்காருகிறதோ அங்கே நீர்நிலைகள் இருக்கும், அங்கே நீர்வளம் இருக்கும், அங்கே கிணறு தோண்டினால் நிச்சயமாக நீர்வளம் இருக்கும் என்பதை எல்லாம் அறிவியல் பூர்வமாக தமிழ் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி நீங்கள் தமிழை படிக்கிற போதும் வாழ்க்கையினுடைய இன்னொரு கட்டத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். நான் பல இடங்களுக்கு போறப்ப எந்த கல்லூரிக்கு உங்களுக்கு போனாலும் அவர்கள் என்னன்னா உங்களுடைய மொழி, நீங்க தமிழ் மொழி தான் இல்லை, உங்களுடைய தாய்மொழி எதுவோ அந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாயை மதிக்கிறவன், தாய்மொழியை மதிக்கிறவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்பதற்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அந்த அடையாளங்களை எந்த காலத்திலும் நாம் விட்டுத்தரக்கூடாது என்பதைத்தான் நான் பல்வேறு தருணங்களிலே சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தென்னாப்பிரிக்கா வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய நிலவியல் அமைப்பை குறைத்து விட்டார்கள். நீ இந்தியாவுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா அது ஒரு வளமா இருக்கும், நீங்க ஏதாவது ஒரு உருவத்தை அதில் பொருத்திக் கொள்ளலாம் ஒழிய அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. எந்த நாட்டினுடைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் அதில் அப்படியே வளைஞ்சு வரும். நீங்க வேணா அது ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொள்ளலாம். வட்டமா ஒரு நாடு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. சதுரமாக ஒரு நாடு எங்காவது அமைஞ்சிருக்கா? இல்லப்பா நாங்க இந்த நாட்டை அமைக்கிறோம் அப்படியே ஒரு சதுரத்துல ஒரு நாடு நம்முடைய மேப்ல எங்கேயாச்சும் இருக்காது. ஒரு வடிவத்தோடு இருக்கேன். ஏன்னா மலைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், அப்படி வளைஞ்சுதான் போகும் ஒரு நாட்டினுடைய அமைப்பு. அப்படி ஒரு நாடு அமைந்தால்தான் அதனுடைய நீர்வளம், நிலவளம், மலைவளம் எல்லாமே பாதுகாக்கப்படும். ஆனால் ஆப்பிரிக்க நாடுகள்ல என்ன நிகழ்ந்தது என்றால் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்க நாடுகளை பிரித்துக் கொண்ட போது இந்த பக்கம் ஸ்பெயினை சேர்ந்த சிலர், அந்த பக்கம் போர்ச்சுகல்ல இருந்து வந்தவங்க, அந்த சைடு ஐரோப்பியர்கள், அந்த பிரிட்டன்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடமாக கூறு போட்டுக் கொண்டார்கள். அப்போது அந்த ஆப்பிரிக்காவை பிரிக்கிற போது அந்த நிலவியல் சூழலை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ஆப்பிரிக்காவில் ஒரு மேஜையில உட்கார்ந்து கொண்டு ஸ்கேல வச்சு இதுல இருந்து இத்தனை சென்டிமீட்டர் உனக்கு, அத்தனை சென்டிமீட்டர் என்று ஒரு கோடு போட்டுக் கொண்டார்கள். அப்படி நீங்க போயிட்டு நீங்க ஆப்பிரிக்காவுடைய அமைப்பை பார்த்தா உள்ளார பாத்தீங்கன்னா அதனுடைய சிறு சிறு நாடுகளின் அமைப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நேர்கோட்டை வச்சு பிரிச்சிருப்பாங்க. அது நீங்க வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. ஒரு ஸ்கேல வச்சு போட்டிருப்பாங்க. ஒரு மலையா பாதி மலை அவனுக்கு போயிருக்கும், பாதி மலை இவனுக்கு வந்திருக்கும். ஒரு நதியா பாதி நதி அவனுக்கு போயிருக்கும், பாதி நதி இவனுக்கு வந்திருக்கும். அப்படி நம்முடைய நிலவியல் அமைப்பை, இயற்கை நமக்கு தந்திருக்கிற கொடையை நாம் மதிக்கவில்லை என்றாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது என்பதற்கு நீங்க ஆப்பிரிக்க நாடுகளையே உதாரணமாக கொள்ள முடியும். இன்றைக்கு வரைக்கும் பிரிட்டன் மிகப்பெரிய உயரத்திலே இருக்கிறது என்றால் அவனது அறிவியல் மற்ற எல்லாவற்றையும் விட அவன் கலாச்சாரத்தை எவ்வளவு மதிக்கிறான், எழுத்தாளர்களை எவ்வளவு போற்றுகிறார். இந்த உலகத்தில் அதாவது சூரியன் குறித்து மறையாத ஒரு தேசமாக இருந்த இங்கிலாந்து அவன் ஒன்றே ஒன்றுதான் சொன்னான், ஷேக்ஸ்பியரை மட்டும் எந்த காலத்திலும் எதற்காகவும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று சொன்னான். மிக பெரும் இலக்கிய ஆளுமையான ஷேக்ஸ்பியரை நாங்கள் எங்கள் மொழிக்காரனாக கொண்டிருப்பதிலே பெருமிதம் இருக்கிறது என்று எங்கே போனாலும் நீங்கள் இங்கிலாந்தியர்களை, ஆங்கிலேயர்களுடைய உணர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். நான் ஒரு மாத காலம் இங்கிலாந்திலே இருந்தேன். அப்போது ஷேக்ஸ்பியருடைய அந்த பிறந்த இடத்திற்கு போகிறேன். ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் என்று லண்டனில் இருந்து கிழக்கு நோக்கி போகிற போது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தாண்டி போனா ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் என்கிற ஒரு இடம், ஷேக்ஸ்பியர் பிறந்த இடம். ஒரு கையுறை தயாரிக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்தவன் ஷேக்ஸ்பியர். அவன் அந்த கணக்கு மூட்டி அந்த காலத்திலே இருக்கிற அமைப்போடு இருக்கிற வீட்டை இன்னும் மாற்றாமல் வைத்திருக்கிறார்கள்.
ஷேக்ஸ்பியருடைய அத்தனை படைப்புகளையும் வரிசையாக அங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். உலகின் மிகச்சிறந்த நடிகைகளை அங்கே வந்து பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள். அங்கே வந்து பிரிட்டனுடைய மிகச்சிறந்த நடிகைகளை பணியிலே அமர்த்தியிருக்கிறார்கள். நீங்க போனீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி நீங்க நடிச்சு காட்டுங்க என்று சொன்னால் உடனே அவர்கள் உங்கள் எதிரிலே அந்த கதாபாத்திரத்தை நடித்து காண்பிப்பார்கள். இதற்கென்றே ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை இங்கிலாந்துல செய்திருக்கிறது. அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த பிறந்த இடத்திலே செய்திருக்கிறது. நான் போய் கேட்டேன், நீங்க வந்து லேடி மேக்பெத்தினுடைய அந்த காட்சியை நடித்து காட்ட முடியுமா என்று கேட்டபோது கண்ணெதிரே தத்ரூபமாக அவர்கள் நடித்து காட்டியதை பார்த்தேன். இந்த உலகத்தில் பிரிட்டன் ஏன் நம்மை ஆண்டது என்பதற்கான காரணத்தை நான் அன்று உணர்ந்தேன். இந்த உலகத்தில் மிக போற்றப்படக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள், மிக போற்றப்படக்கூடியவர்கள் அறிஞர்கள். நீங்கள் அறிஞர்களை துணைத்து வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணப்பட்டீர்கள் என்றால் பல்வேறு வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையிலே வெகு எளிதாக சாதிக்க முடியும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதே போல எந்த மண்ணில் பிறக்கிறோமோ அந்த மண்ணின் மீதான பற்றை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணினுடைய நேர்த்தியை, இந்த மண்ணினுடைய புனிதத்தை நாம் கெடுத்து விடாமல் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருப்பதை நாம் உணர வேண்டும். பல்வேறு தருணங்கள்ல பார்த்திருக்கிற பல்வேறு நாடுகளும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் தங்களது நாட்டை மதிக்கிற குடிமக்களை உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெற்றிகளை நோக்கி பல்வேறு நடைபோடுவதை நாம் பார்த்திருக்க முடிகிறது. அப்படி எத்தனையோ இடவர்களை உங்களிடம் நான் வரிசையாக சொல்ல முடியும் என்றாலும் இந்த நேரத்திலே நான் அதையெல்லாம் இன்னொன்று உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது, எதையும் நேர்மறையாக பார்க்க வேண்டும். இந்த வயதிலே எதையும் நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். எங்க சின்ன வயசுல எங்க வாத்தியார் ஒருத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், நீங்க வாழ்த்துவது என்றால் கூட நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ்த்துங்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் நல்ல உயரத்திற்கு போக வேண்டும், உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும். இப்படிதான் வாழ்த்துங்க ஒழிய உங்கள் வாழ்க்கையில் இருளே சூழக்கூடாது, நீங்க வந்து கீழே போயிடக்கூடாது, அப்படி எதிர்மறை சொல்லி வாழ்த்தக்கூடாது என்பது எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். எப்ப சொல்றதுனாலும் பாசிட்டிவாவே சொல்லணும். நான் வந்து நிறைய ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி குட்டி புலி கூட்டமா இருக்கட்டும், நாணய சந்திரன், எத்தனையோ நிறைய கதாநாயகர்கள், ரதகஜ துரக பதாதிகள் எதிர்ப்பு மதகளை புரிந்திடு போன்ற பல பாடல்களை நான் வந்து ஓப்பனிங் சாங் ஹீரோக்களுக்கு எழுதும்போது ஒன்றை மட்டும் நான் வைத்துக் கொள்வேன். கதையை அனுமதிக்கிறது என்றால் நேர்மறையான வார்த்தைகளை போட்டு துவக்க பாடலை எழுத வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக வைத்து எழுதுவது உண்டு. அது இயக்குநர்களுக்கும் மிக பிடிக்கும். உலகினில் அழகு எது சொல்லவா, எதிரிக்கும் உதவும் குணமல்லவா என்று அண்ணாத்த படத்தில் ஒரு பாடல் வரும். அது ரஜினிகாந்த் அவர்கள் பாடுகிற போது ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் ஒரு மிகப்பெரிய செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டுமே. கீழடிக்கு பக்கத்தூர், வாரித்தரும் வைகையாறு, நித்த நெல்லுச்சோறு, நாங்க தாளடிக்கும் களத்துல தப்பி போன நெல்லை வச்சு பசியாரும் 10 ஊரு என்று அதுல ஒரு இலக்கியத்துவமான அந்த பாடலிலே அதுல பாத்தீங்கன்னா இந்த மனித குலத்தினுடைய எதிரிக்கு உதவுகிற குணமுழுப்பு தான் இந்த உலகத்திலே அழகான விஷயம். அதே போல சுய தவறை ஒப்புக்கொள்ளுவது போன்று ஒரு தைரியம், வீரம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நான் இந்த தப்பை செஞ்சிட்டேன்னு ஒருத்தன் மன்னிப்பு கேட்கிறான்னா அதுதான் மிகப்பெரிய வீரம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று நம்ம வந்து ஒரு விஷயத்தை அந்த ஓப்பனிங் சாங்ல சொல்லும்போது அப்படி வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லுகிற போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிடும். அச்சு தூக்குங்கிற அந்த பாடலாக இருக்கட்டும், நிறைய அதை சொல்லும்போது அதுல வந்து நேர்மறை கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை இயல்பாகவே என் மனதிலே நான் வைத்திருக்கிறேன். அதே போல மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வளருங்கள். எதை கண்டும் தயங்கி விட வேண்டாம். இந்த உலகத்துல எதுவுமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லோரும் வெறும் சாதாரண நிலையில் இருந்து உச்சத்திற்கு வந்தவர்களா என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பூத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இன்றைக்கு வந்து நீங்க எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கெல்லாம் வந்தாங்க வீட்டுக்கு. நான் 8 மணி என்பதெல்லாம் எனக்கு மிட் நைட் மாதிரி. இரவு முழுக்க பாடல் எழுதிவிட்டு நான் இரவு 8 போகும்போது 10 மணி தான் எழுதிருப்பேன். ஏன்னா இரவு எனக்கு பாடல் எழுதுகிற பழக்கம் கடந்த 25 ஆண்டுகளாக அதே பழக்கம் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக பாட்டு எழுதுவேன். 3-4 மணிக்கு தான் தூங்க வரப்ப 10-11 மணிக்கு எழுந்துருவேன். காலையில் சில பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு முறை திரு பிரபுதேவா அவர்கள் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி கவிஞரே இந்த மாதிரி இந்த பாடலுக்கு வந்து சுச்சுவேஷன் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் எனக்கு சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் யார் பேசுறது சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நான்
அது மாதிரியான சூழல்களா இருக்கும். ஆனாலும் கூட இந்த காலை வேளையில் இவ்வளவு பேர் குழுமி இவ்வளவு பிரகாசமான முகங்களை பார்க்கிற போது நான் பெரும் மகிழ்வடைகிறேன். இந்த அற்புதமான பொறியியல் கல்லூரியில படிக்கிற மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம், ஐயா சுதர்சனம் அவர்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அவரோடு பழகிய அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றன. அதே போல ஐயா அமர்நாத் அவர்களை நான் ஒரு நட்பு சந்திப்பிலே சந்தித்திருக்கிறேன். ஐயா சாலிவாகவன் அவரது கல்லூரிக்கு நான் சிறப்பு விருதாக போகும்போது அவரது பேரன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு தருணங்களிலே இவர்களோடெல்லாம் பழகுகிற வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. இத்தகைய ஒரு மாபெரும் கல்லூரியிலே வந்து இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்புக்கு நன்றி கூறி, இனிய தருணத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.